ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஒரு பானிபூரி மிக்ஸ் ஒரு பேக்காகவே வாங்கியிருந்தோம். 24 பூரிஸ் இருக்கும். ஸோ அதை இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து உருளைக்கிழங்கும் உள்ளியும் போட்டிருக்கோம். அப்புறம் இது கூட ஒரு மசாலா இருக்கும், அதை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து புளி சட்னி, ஸ்வீட் சட்னி ஆர் டேட்ஸ் சட்னி, புளி சட்னி கொஞ்சம் புளிப்புக்கு. அண்ட் இது வந்து மின்ட் பானி பவுடர், இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்குள்ளே தான் ஃபுல் பானியும் அந்த பானிபூரி உள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இதை நம்ம இப்போ பிச்சு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த புளி சட்னியை வந்து ஊற்றிட்டோம். கொஞ்சோல தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த லைட் கன்சிஸ்டன்சி வருது, அதனால் அது வரைக்கும் அதை கலக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பக்கம் வந்து எண்ணெயை சூடு பண்ணதுக்கு விட்டுட்டேன். அண்ட் மீன் வாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த புதினா பானி பவுடர், இதை வந்து ஒரு பொடி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நம்ம இனி தண்ணி நல்ல அதில் வந்து 250 ml தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கு. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணிக்கலாம். ஸ்மெல் இப்போவே அந்த பானிபூரி ஸ்மெல் வருது. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே பானிபூரி பாதி ஃபீல் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 24 பூரி இருக்குது. இதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். ஸோ எண்ணெய் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிட்டான்னு பார்த்துட்ருக்கோம். அது ஃபஸ்ட் வந்து நம்ம ஒன்று ஒன்றையா அப்படி போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று வந்து ட்ரையலுக்கு போட்டு பார்த்தோம், இனி இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது, பட் ஆனால் நல்ல பெருசாக பொவ்விட்டு வருது. இப்போது அடுப்பில் இருக்க எண்ணெயே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பால்ஸ் ஆகிடுச்சி. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அது கரைஞ்சிரும் போல். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூரியாக கிடச்சிருக்கு. நைஸ். அடுத்தே நீ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பூரிஸ் போட்டுடலாம். மொத்தம் வந்து இதில் 24 பீசஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி 2 செட் ஆஃப் போட்டுட்டோம். இது வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம், நான் லாஸ்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் மொத்தமாகவே இதில் போட்டுட்டோம். இது எங்களோட செகண்ட் ட்ரை. இதுக்கு முன்னே ஒருக்கா நாங்கள் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களோட செகண்ட் ட்ரை. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி முட்டை மாதிரி பேன் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இனி அது கரியறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குன்னு. ஸோ அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பானிபூரி, அது மின்ட் தண்ணி, இது வந்து புளி, இது வந்து ஸ்டஃபிங் பண்ணதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனி ஒன்று ஒன்றையா உள்ள இது கொஞ்சம் நிறையவே பண்ணிட்டோம், அதனால் கொஞ்சம் நிறையவே ஸ்டஃப் பண்ணி இனி எடுக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.